மழை அடிச்சுக்கிட்டு ஊற்றுது. இன்னைக்கு காலையிலேருந்து மழை தான். என்ன தெரிகிறது? ஒன்றுமே தெரியாது. நான் அந்த பக்கம் காமிக்கிறேன். காலையில் 6 மணிக்கு தொடங்கின மழைங்க. புணு 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 புணுன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்குது. எங்கள் ரோட்டு பாதையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? புல்வெளியில் மெத்தையிட்டு மெத்தையிலே உன்னையிட்டு சத்தமிட்டு முத்தமிட உத்தரவைத்து விடு நீ எனக்கு. இந்த பொட்டு ஆமா, இந்த பொட்டு வந்து நம்ம ஒரு சாரி வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு அம்மா அனுப்புனது. பச்சை கலர் சாரியோட பச்சை கலர் வளைவி பொட்டு எல்லாம். அது இந்த பொட்டு கொஞ்சம் பெரிய பொட்டாக இருக்குது. என் ஃபேஸுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் பெரிய பொட்டு வச்சுருக்கேன் இன்னைக்கு. இல்ல பார்த்தேன், நீங்க அமைதி இருக்கீங்க. இல்ல நீ பொட்டுன்னு சொன்னோனே பொட்டத்தை நானும் பாக்குறேன், நீயும் பாக்குற, அவங்களும் பொட்டையை தான் வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி என்ன பெரிய பொட்டு? சூம் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும். இன்னைக்கு ட்ரெஸ் பேக்கிங் வேலையெல்லாம் இருக்கு. ஏன் அத்தை நினைச்சாலே பெரிய போட்டி இருக்குது. ஒரு நாள் 2 நாளைக்கு ஒத்த ட்ரெஸ் எடுத்துட்டு போனோம்னாலே அக்காத்தண்டி பேக்க நம்ம சமக்க வேண்டி வரும். 10 நாள் இருக்கும்னா எம்பூட்ட சமக்க அப்படின்னு ஒரு யோசனை. 10 நாளுமே சாதா 10 நாளுமே 10 சாரிக்கு அங்கே 5 சாரி, அங்கே கொஞ்சம் சாரி வச்சிருக்கேன். இருந்தாலும் 10 நாளைக்கு 10 சாரி வேணும். 10 சாரினா வெளியில் கட்டுறதுக்கு ஒரு சாரி, ரஃப் யூஸ்க்கு ஒரு சாரி வேணும். இங்கேனா நைட்டி போட முடியாது. வீட்டில் இருக்கும்போது சாதா சாரி தான் கட்டுவேன். ஸோ அந்த சாதா சாரியை கூட இங்கே நான் எங்கள் அத்தை எடுத்து போட்டதே நான் தூக்கி போட்டு கட்டிக்கிடுவேன்னு வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாக்கி 10 சாரிக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 6 சாரியாவது கொண்டு போகிற மாதிரி இருக்கும். 6 சாரி மட்டுமா கொண்டு போகணும்? 6 சாரிக்குள்ள செட்டு. மழை பெய்யுது தங்க, மைக் எடுத்துட்டா சத்தியமாக கிளியராக கேட்காது. கேட்கும் நீ 6 சாரி சமக்கிறது. நான் இருக்கண்டி. இன்னொரு விஷயங்க, இழுத்து பிடிக்கிற பேக் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு போவோம்னா அது வேண்டாம், இழுத்துக்கிட்டு தெரிய முடியாதும்பாங்க. பிளேட்டில் போனால் தான் இழுத்து பிடிக்கணுமா? பேக்கில் ட்ரெஸ் வச்சுக்கிட்டு போனால் ஏன் இழுத்து பிடிக்க கூடாதுன்னு இருக்கா? எல்லாத்துக்கும் பெரிய யோசனை பண்ணுவார். பெரிய யோசனை இல்லைங்க. அதே மாதிரி என்னாச்சு? பெரிய யோசனைன்னு இல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய பேக் நம்ம என்ன இதுக்கு பிளைட்ல போனா நம்ம வாட்டுக்கு எடுத்துக்கிட்டு விவரம்னு போயிடலாம். பிளைட்லயும் போகல, ஒன்லையும் போகல, நம்ம வாட்டுக்கு எப்படி சொல்றது, பஸ்ல தூக்கி போட்டு திருப்பி அங்கிருந்து ஒரு இழு இழுத்துக்கிட்டு திருப்பி அதை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு ரொம்ப ரிஸ்க் தான் உண்மையிலே. அந்த இழுத்துக்கிட்டு போற பேக்கா இருந்தா, அது இழுத்துக்கிட்டு போறது சின்னதா இருந்தா பரவாயில்ல, அது இருக்கு இங்க இருந்து சாந்தா நீளத்துக்கு இருக்கு, அங்க வரைக்கும் இருக்குது. அதை எங்க இருந்து இழுத்துக்கிட்டு போய் பேக்ல நான் கொண்டு வைக்கிறது? இதாவது பரவாயில்லங்க. அந்த பேக் இங்க இருந்து டவுனுக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும். கொஞ்சம் தூரம்னா ஒரு 5 மினிட் 6 மினிட் நடந்தா போதும். அப்ப அப்படி போகும்போது நீ அந்த பக்கம் ஒண்ணு பிடிடி, அந்த பக்கம் ஒண்ணு பிடிக்கிறேன்னா அது வேண்டாம். அதுக்கும் சண்டை வரும். கேட்டாலே சண்டை வரும். நான் தூக்கிக்கிறேன், நீ கம்முனுவான்னு. அப்புறம் தூக்கிக்கிட்டு வரையிலாம் இம்புட்டு வச்சுக்கிட்டு வருவியா அப்படிம்பாரு. சரி பரவாயில்ல கொண்டாடி அப்படின்னு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நான் பிடிச்சா கம்முன்னு வரமாட்டேன்னு அதுக்கு திட்டுவாரு. ரோட்டை நம்ம ஒரு ஆள்னா நடந்துடலாம். 2 பேர்னா நான் இங்கிட்டு பிடிக்கணும், இவங்க இங்கிட்டு பிடிக்கணுமா? நடுவுல ஒரு ரோட்டே கிராஸ் பண்றவங்க அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து பிடிச்சிட்டு போவோம். நடுவுல போறவங்க கொஞ்சம் மாறி தெரியும் அப்படின்ட்டு போவாங்க. அவங்க சொல்றாங்களோ இல்லையே, சொல்லுவாங்கன்னு ஒரு ஃபீல் பண்ணிடுவாரு. தேவையில்ல இருக்கு. நம்ம அடுத்தவங்களை சங்கடப்படுத்தவே கூடாது எந்த காலத்திலுமே. அது என்ன, அதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் எப்பவுமே. நம்மளால இன்னொருத்தவங்க சங்கடப்படக்கூடாது. ஒன்லி சாந்தா சங்கடப்படுறதோட நிறுத்திக்கணும். அதாவது பிரகதிக்கு ட்ரெஸ் பிரகதி வீட்டுல வச்சிருவாங்க. ஏன் ட்ரெஸ் முத்து ட்ரெஸ் மட்டும் தான் அந்த பேக்ல. அப்புறம் வேற ஒரு 2 செட் இங்க வச்சுட்டு போயிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துருங்கன்னு வேற சொல்லி இருக்கிறான். அதையும் எடுத்துக்கிட்டு போகணும். சரியா? சரி ரைட். அது ஏன்னா இப்போ ஒரு நாள் 2 நாள்ல பிரச்சனை இல்லை. இருக்கிறதுனே எல்லா நாளுமே நம்ம விசேஷமான நாள்களா இருக்குதா, அதனாலதான் இப்ப எக்ஸ்ட்ரா சாதாம போய் இருக்கிறனாலதான் சாதா ட்ரெஸ் போட்டுட்டு பேசாம இருந்துடலாம். போற இடத்துக்கு அங்கே போய் 2 விசேஷம் இருக்குது, அது இல்லாம வேற 2 இடத்துக்கு போக வேண்டி இருக்குது. எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் மோட்லயே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இங்க இருந்து நம்ம நல்ல ட்ரெஸ்ஸுகளே எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய ஒரு இது. நல்ல ட்ரெஸ், எல்லா ட்ரெஸ்ஸும் சேலைக்கா இருக்கு. சேலைக்கு மேட்சா என்ன இருக்கு? மேட்ச் இல்லைன்னா இருக்கிறத போடுறது. அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. சேலைக்கு இல்லைன்னா மேட்ச் இருக்கிறத போடியா அப்படின்னு சொல்றியா? இல்ல நம்ம மட்டும் புதுசா போடுங்க. என்ன நான் புதுசெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன்.
இவர் புதுசெல்லாம் அப்படியே போட்டிருக்கிறாரு. எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் இவருக்கு மட்டும் சூட் ஆகாது. அப்புறம் ட்ரெஸ் எடுத்தீங்களான்னு கேட்டீங்க. எடுக்கலங்க. போதுமா இருக்கிற ட்ரெஸ் போதும், இருக்கிற ட்ரெஸ் போய் ட்ரெஸ் தான் நிறைய நம்ம உறவுகள் கொடுத்தது இருக்கு. அது இல்லாம நமக்கு ஆல்ரெடி நம்ம எங்க போறோம், சுடி தானே பெரும்பாலும். அப்ப எப்பயாவது 1-2 saree தானே கட்டுறோம். அதனால ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரெஸ் எடுக்கல. இன்னொரு விஷயம் என்னமோ சொல்லியிருந்தீங்க. மெயினா எந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதுதான் நான் யோசிக்கிறேன். வீட்டுல இந்த விசேஷ தேதிக்கெல்லாம் என்ன பலகாரம்லாம் நீங்க பண்ணி அண்ணனுக்கு கொடுக்காதீங்க, அதனால கூட கொலஸ்ட்ரால் வந்திருக்கலாம் அப்படிங்க. விசேஷ தேதி போயிட்டு ஒரு தேதியில இங்க என்ன பலகாரமா என்ன பலகாரமும் சுட்டாகலாக்கும். அது பூரி மட்டும் தெரிஞ்சுடுவாங்க. இன்னைக்கு பூரி சுடுறோம்னு சொல்லியிருந்தோம்ல, பூரி சுடுறோம்னு சொல்லியிருந்தோம்ல, செய்ய முடியல. காரணம் என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையல் என்னன்னு ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன். புட்டு காலையில பாசிப்பயிறு குழம்பு தான், மத்தியானத்துக்கு அதே பாசிப்பயிறு குழம்பு தான். இருடி தங்கா, உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு, பருப்பும் மிளகு தக்காளி கீரையும் வச்சு சமைச்சது இருக்கு. வேற என்ன இருக்குது, கொஞ்சோண்டு பிரியாணி இருக்குது. வேற என்ன இருக்குது, சாதா ரைஸ் இருக்குது. வேற என்ன இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. ஏன்னு கேட்டா நாளைக்கு ஊருக்கு போறதுனால நான் அவ்வளவா சமைக்கல. நாளைக்கு ஊருக்கு போறதுனால ஃப்ரிட்ஜ்ல இருக்கதெல்லாம் காலி பண்ணிட்டு தெரியாது. ஹலோ, நாளைக்கு சமைச்சேன். சாதம் சோறு வச்சேன், புட்டு வச்சேன். இது ரெண்டுமே நான் வச்சேன். பத்தாவதுக்கு மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு வேற இருக்குதுங்க. கேளுங்க, இது ரெண்டையுமே நான் வச்சேன். பாக்கி எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்காம எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சேன். நல்ல வேலை, காலையில எந்திரிச்சு என்னைய கொஞ்சம் சூடு பண்ணி வைக்காம விட்டி, அதுவே ஒரு பெரிய விஷயம். புட்டு வச்சேன். புட்டு இன்னைக்கு நான் வச்சேன், நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேப்பா காலையில. இவங்க சாப்பிடல. நான் இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் பொசுக்குன்னு சாப்பிட்டுட்டேன். ஒரு புட்டு கஷ்ணத்தை எடுத்து வச்சு இன்னைக்கு நான் 1/4 கிளாஸ் டீ வச்சு புட்டு கஷ்ணத்தை வச்சு சாப்பிட்டுட்டேன். ஓகேங்களா? நான் ஒரு டீ குடிச்சேங்க. ஒரு டீ மட்டும், காலி டீ மட்டும் குடிச்சிருக்கிறேன். இன்னும் நான் புட்டு சாப்பிடணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். காலையிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் மழை புண்ணு பேஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரியாவே ஒரு சம்மலாவே இருந்துச்சு. பிரகதி ஒருவர்னு ஓடிட்டு, அன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் வேறையா, 2 எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு காலையிலைக்கும் சாயந்தரக்கு 2 எக்ஸாம் இருக்குன்னு போயிட்டேன். நான் வந்துட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்றான். அப்போ ஓணம் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டு எப்படி கிளம்பி, அதுக்கப்புறம் அவன் மத்தியானத்துல வந்தானாக்கா, அதுக்கப்புறம் கிளம்பி இங்க இருந்து போய் இடையில பிளாக் எல்லாம் இருந்துச்சுனாக்கும் என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியல. நைட்டு 10 மணிக்கு தான் காலிக்கட்ல இருந்து வண்டி. அதனால கண்டிப்பா கேட்கணும், சீக்கிரம் வந்துடுறான்னு நம்ம சொல்லணும். அவ்வளவுதான். வேற என்னமோ நினைச்சோம். வேஸ்ட் வீடியோ, உங்களோட யூஸ்லெஸ் வீடியோ, உங்களோட வீடியோஸ் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்புறம் என்னங்க செய்ய சொல்றீங்க? எந்திரிச்சுக்கிட்டே வாங்கடா குத்துவோம், வாங்கடா அடிப்போம்னு அடிச்சுக்க சொல்றீங்களா? நம்ம சும்மா நின்று பேசி போட்டாலே பேசி போடுன்னு சொல்ற எல்லா உறவுகளும் இருக்காங்க. என்னடி தங்கம்? எல்லா உறவுகளும் இருக்காங்க. சும்மா சாதாரணமா நீங்க பேசினாலே அதுக்காக நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம்னு நிறைய உறவுகள் எதிர்பார்க்கறாங்க. அந்த உறவுகளை மதிச்சு நம்ம போட்டுதான் ஆகணும். உங்களை மாதிரி யூஸ்லெஸ் வீடியோன்னு சொல்ற உறவுகளும் இருக்கீங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு இந்த வீடியோ தவிர வேற வீடியோ தெரியலங்க. காமெடி கிடைக்கும் போது காமெடி போடுறோம், காமெடி கிடைக்காதப்ப நம்ம இப்படி பேசிதான் போட முடியும். வேற ஒன்றும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வரும்போது நீங்க பாருங்க. பிடிக்காத சும்மா பேசும்போது பாக்குற வீடியோனா பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க. நம்ம என்னங்க செய்ய முடியும்? அதை விட்டுட்டு நீங்க பார்த்தே ஆகணும்னு சொல்லவும் முடியாது. ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கவும் முடியாது. அது உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? அதனால அது உங்க விருப்பத்தை நீங்க சிறப்பா செயல்படுத்துங்க. நீங்க கேட்டதுக்காக நான் உங்களை மதிச்சு நான் பதில் சொல்லியிருக்கேன். அப்புறம் நிறைய உறவுகள் எந்த வீடியோவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போடாம மட்டும் இருந்துடாதீங்க. ஊருக்கு போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, கண்டிப்பா வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் உட்கார்ற வேண்டியெல்லாம் கிடையாது. எந்த ஊர்ல இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலும் ஒரு வீடியோ போட்டு விட்டுருவோம். ஒரு சாப்பிட போனாலும் எங்க போனாலும் நாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறோம்ன்றத உங்களுக்கு தெரிவிச்சு கொண்டே இருப்போம். அதாவது நம்ம உறவுகள் நிறைய பேர் வீடியோ எங்களை பார்க்கணுங்கிற அந்த தாட்ல அந்த வீடியோ கேட்குறீங்க. ஏன்னா பக்கத்துல வந்து பார்க்க முடியாது, என்ன பண்றாங்கன்னு ஒன்று யூடியூபுக்கு வந்தாலும் சரி, எல்லாத்துலயும் வந்து பாக்குறவங்களுக்காக நம்ம போடுறோம். அதுக்காக நீங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்றீங்கன்னா, உன்னோட பேராசையினால உன் புருஷனுக்கு வராத வியாதியெல்லாம் வர வச்சுட்ட, வீடியோன்னு எடுத்து அப்படிங்கிறீங்க. நான் அவரை கஷ்டப்படுத்தினது இல்லை, காமெடி அவர் தான் யோசிக்கிறாரு. ஏன்னா காமெடி போட்டா தான் வியூஸ் அதிகமா எங்களுக்கு போகும். ஸோ அதனால அவர் காமெடி யோசிக்கிறாரு. காமெடினால தானே நிறைய உறவுகள் நம்ம கிட்ட வந்தீங்க. இப்போ அவங்க மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக யோசிச்சே ஆகணுங்கிறதுக்காக யோசிக்கிறாரு. திருப்பி நான் டான்ஸ் ஆட வேணா அவரை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுருக்கேங்க. அதுவுமே இப்ப வர்றது இல்ல. நானா ஒத்தைக்கு ஆடுறது இப்ப எங்க அதையுமே நான் பெரும்பாலும் நிறுத்திட்டேன். ரொம்ப டான்ஸ் எல்லாம் நிப்பாட்டியாச்சு. அதுக்காக ஆடவே மாட்டாங்க. ஆட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆடுவேன். இப்போதைக்கு மூடு இல்ல ஆடுறது. அதுக்கு தனியா வரணும், மூடு தனியா கிரியேட் ஆகி வரணும், மண்டைக்குள்ள இறங்கணும், அதுக்கப்புறம் ஆடுவாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே யாரையுமே கம்பல் பண்றது, அது சாந்தாவுக்கு இருக்கிற பழக்கமே கிடையவே கிடையாது. யாரையுமே எந்த விஷயத்திலயுமே எனக்கு நீங்க இதை பண்ணித்தான் ஆகணும்ன்ற கம்பல் பண்ற பழக்கம்
சாந்தாவுக்கு கிடையாது. அது நான் ஆணித்தரமா சொல்லுவேன். எங்கேயாச்சும் போனாலும் வீடியோ எடுக்கிறதுனால அது அவங்களே தன்னால அவங்க கையில மொபைல் இருக்கு, எடுத்துருவாங்க. என்ன முத்தை பண்றீங்க என்ன நம்மகிட்ட பேசும்போது அந்த நேரத்துல நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பேசி விடுறோம். அதை ஒரு vlog மாதிரி எடுத்து போட்டுறோம். ஏன்னா நம்ம காலையில இங்க இருந்து ஊருக்கு கிளம்பிட்டோம்னா சரி ஊருக்கு போயிட்டாங்களா என்ன எதுன்னு நிறைய எதிர்பார்க்கிற உறவுகள் இருக்கிறாங்க. அப்போ போற இடத்துல எதையாவது ஒன்று பட்ட சரி இந்த இடத்துல போய்கிட்டு இருக்காங்க, சரி ரைட்டு இருக்கிறாங்க வா. அப்போ இப்போ காலையில 10 நாள் இங்க ஊர்ல இருக்கணும், 10 நாள்ல நம்ம எந்திரிச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா சரி இந்த விஷயங்கள்லாம் ஊர்ல நடந்துகிட்டு இருக்குது, அங்க இருக்கிறாங்க, நம்ம சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம கூட எந்தெந்த உறவுகள்லாம் இருக்கிறாங்கன்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களே அறிமுகப்படுத்தின மாதிரி இருக்கும் அப்படின்றது காரணத்துக்காக தான். அதுல எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னாலும் நம்ம உறவுகள், அதாவது நம்மளை எதிர்பார்த்து காத்து நிக்கிற உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு திருப்தியும் எங்களுக்கு கிடைக்கும். அதனால நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் காரணம். அவளை இன்னொரு விஷயம் சொல்ல போனா அவருக்காக தான் நான் எல்லா கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன். அதுக்காக என்னால அவர் எந்த கஷ்டத்தையும் படக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருப்பேன். அவ்வளவுதான். அதுல ஓகே முடிச்சா சரி விடுங்க, அந்த டாபிக் போயிருச்சு. இன்னொரு விஷயம் என்னமோ சொன்னீங்க, நீ உனக்கு வரல, உனக்கு ஒன்னும் வரலன்னு சொல்லி வர வேண்டியதெல்லாம் உனக்கு வந்துட்டா பரவாயில்ல, அவனுக்கு எதுக்கு வருதுன்னு தெரியல, அவன் அப்புறாணி, நீ தான் வாயாடியா இருக்க, என்ன நீ தான் வாயாடி இருக்க, உனக்கு வர்றதெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வரட்டுங்க, என்ன வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி கடவுள் என்ன தீர்மானிச்சிருக்காரோ அது எல்லாருக்கும் எப்பவும் எல்லா விஷயமும் நடந்தே தீரும். அதுல நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? அதாவது கடவுளுக்கு வரும் சரிமா, கடவுளுக்கு தெரியும். அதாவது இப்ப சாந்தாவுக்கு ஒண்ணுன்னா அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இந்த 3 பேத்துக்குமே இல்லை. ஆனா எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனாலும் அதை நின்று அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி பாக்குற ஒரு தைரியம் சாந்தாவுக்கு இருக்கு. அதனாலதான் ஏதாவது ஒண்ணுனாலும் இப்போ அவங்களுக்கு கொடுங்கயா பாவம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, சாந்தா ஒரு ஆள் தான் அந்த குடும்பத்தை பாத்துக்கணும் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் சாந்தாவுக்கு எதுவும் கடவுளேன்னு வராம இருக்கட்டும் தான் நாங்க எல்லாரும் வேண்டோம். இருக்கட்டும்னு வேண்டிக்கிற நிறைய உறவுகள் இருப்பீங்க, இருந்தாலும் வரமாட்டேங்குதே அப்படின்னு வன்மப்படுற நிறைய உறவுகளும் கமெண்ட்லயே போட்டிருந்தீங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. உங்க மனசுல எப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா சாந்தா நீ சாக மாட்டேங்கிறியே, உனக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் ஒன்னே ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறேன். இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எனக்கா இருந்தாலும் உங்களுக்கா இருந்தாலும் வர வேண்டியது வழியில தங்காதுங்க, கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரும். அப்போதைக்கு நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். என்ன செய்யறீங்க? அதுல என்னை மட்டும் விட்டு வைக்காது கடவுள். எனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. 5 விரல் எப்படி நெட்டையும் குட்டையுமா இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையில கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே கடந்து வந்துதான் போகும். என்னோட ஃபேஸ் கட்டு உங்களுக்கு அதை காமிக்க மாட்டேங்குது. நான் அழுதா முகம் வீங்கி காமிச்சு கொடுத்துருது, கண்ணு வீங்கி காமிச்சு கொடுத்துருது. ஆனா என் மனசுக்குள்ள இருக்க ஃபீலிங்கே அவ்வளவு சீக்கிரம் வெளியில காமிக்காத அளவுக்கு சிரிச்சுட்டு போயிருவேன். இது கஷ்டம் இப்ப இருக்கும், அப்புறம் போயிருப்படா சாமி அப்படிங்கிறத கடந்து போயிருவேன். ஆனா முத்துக்கு அப்படி கிடையாது. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கே ஒரு 2 நாள் ஆயிரும். அது அவங்க அந்த மாதிரி டைப், நான் இந்த மாதிரி டைப். என்ன செய்யறது? சரி ஓகே. ஆனா அதுக்காக கஷ்டம் இல்ல மனவலி இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா? சரி விடுங்க, ஏதோ சொல்ல வேண்டியது எல்லாம் மேக்சிமம் சொல்லி முடிச்சிட்டோம். நாங்க சொன்ன விதத்துல நிறைய பேர் காயப்பட்டிருந்தாலும் சரி கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா என்கிட்ட ரூடா கேள்வி கேட்கட்டா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? பேக்கிங் வீடியோ கேட்டுட்டு பேக்கிங் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் கண்டிப்பா வீடியோ போடுறோம். அது வந்து ஆடுகாலி குடும்பத்துல பேசி போடுறோம், எப்படி சேலையை மடிச்சு தர்றாரு, எப்படி உள்ள திணிக்கிறோம், என்னென்னத்தெல்லாம் பண்றோம். அதெல்லாம் சேலையெல்லாம் மடிச்சு என்னைக்கே வச்சுட்டாங்க, ஃப்ரீயா இருக்கும்போதே வந்துருங்க, ஃப்ரீயா இருக்கும்போதே வந்துருங்கன்னு சொல்லி சேலையெல்லாம் ஒரு சேலை மடிக்க வேண்டியது இருக்கு. சப்போஸ் அதை மடிச்சோம்னா அதை எடுக்கிறோம், மடிக்கலைன்னா மடிக்கல. அல்ல இன்னும் மடிக்கிறதுக்குலாம் முடியாது, நம்ம முடியல, நம்ம கை கால்லாம் வலிக்குது, நீ இருந்து மடிச்ச வரைக்கும் போதும். என்ன இஸ்திரி போட்டதுக்கு இவ்வளவு ஒரு கடுப்புனா மடிச்சு எனக்கு எவ்வளவு கடுப்பு இருக்கும், நமக்கு தானே கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு. சரி ஓகேங்க. என்னடி தங்க யாரும் அர்ஜென்டா இருந்தா எடுத்து பேசி விடுறீ. வரேன் முடிச்சிடலாம்ல. சரி ஓகேங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். பேக்கிங் வீடியோ வரும்போது ஆடுகாலி குடும்பத்துல பாருங்க. நாங்களும் ஊருக்கு நாளைக்கு கிளம்பும்போது வீடியோ போடுவோம். அதுவரை உங்க பாய் 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 பாய்.